ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். ஸோ நம்ம பிரணிக்குட்டிக்கு வந்து எப்படி கிருஷ்ணர் வேஷம் போட்டுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வழி பண்ணிட்டாரு. வாங்க என்னலாம் பண்ணணும்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பொட்டு தான் ஃபஸ்ட்டு வச்சோம். ஏன்னா அவர் வந்து தூங்கி ஏஞ்சாரு. தூங்கி ஏஞ்சதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஆயா தான் வச்சு விட்டாங்க பொட்டு. எங்கே காட்டவே இல்லை சுத்தமாக. ஸோ கஷ்டப்பட்டு தான் வச்சாங்க அவங்க. ஏதோ வேடிக்கைலாம் காமிச்சு பாட்டெல்லாம் பாடிலாம் வச்சு விட்டாங்க. அவருக்கு ஏதோ சாப்பாடு தான் கொடுக்குறேன்னு நினச்சிட்டு போய் நாக்க வேற நீட்டிகிட்டே இருந்தார் அடிக்கடி. ஸோ இந்த பொட்டு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கட்டியில் தான் வந்து அவங்க ஆயா வந்து வச்சு விட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து இந்த நாமக்கட்டியில் வச்சது ரொம்பவே வந்து சூட்டபுளாக இருந்தது. அவங்களும் ரொம்பவே அழகாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரெட் கலரில் காமிக்கணுன்றதுக்காக வந்து திருசனம் தான் வச்சாங்க. ஸோ ஆல்ரெடி பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜிஸ் இருக்குது, ஸ்கின் அலர்ஜிஸ். ஸோ அதனால் வந்து நாங்கள் அந்த சாந்து போட்டு அந்த மாதிரி எதுவுமே வாங்கலை. வீட்டில் இருக்க வந்து அந்த நாமக்கட்டியும் அதுக்கப்புறம் திருசனமாக இருக்கிறதுலே வச்சு விட்டோம். ஸோ அவருக்கு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கம்பெனி கொடுத்தாரு அழாமல். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் வச்சிருக்கணும். எங்கே இவர் பண்ண டென்ஷனில் வந்து அவங்க பாட்டி வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து திருசனை வைக்கும்போது வந்து அழிஞ்சிட போகுது அப்படின்னுக்காக வந்து ஷர்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போட்டுலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்க. ஓரளவுக்கு அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறமா வந்து முடியல, அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தூங்கி எழுந்திரிச்சு அவர் எதுவுமே சாப்பிடல. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுட்டு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ட்ரெஸ்லாம் வந்து ஒன்று ஒன்றா போட்டு விட்டோம். ஓகே, ஓரளவுக்கு வந்து காஞ்சிருச்சு அவருக்கு. ஸோ ட்ரெஸ்லாம் வந்து போட்டாச்சு. எங்கள் வீடியோலாம் எதுவுமே எடுக்க முடியல. பாருங்கள், கம்ப்ளீட் லுக் வந்து இதுதான். நான் இன்னும் வந்து மைலாம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தேன். ஐப்ரோஸ்க்குலாம் மை வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்கிட்டலாம் மை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நாமக்கட்டியில் வந்து சுற்றி அந்த டாட்ஸ் மாதிரி வைக்கணும் அப்படின்னு பார்த்தேன். கைக்கெலாம் வைக்கணும்னு பார்த்தேன். எங்கே இது போட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு குடுமிலாம் போட்டு அதில் வந்து நம்ம அந்த மயிலெலாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இதுலேயே ஓரளவுக்கு வந்து நின்றுச்சு. எங்கே அவர் பண்ண அமக்கலத்தில் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஓரளவுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணார். நம்ம வீட்டில் பேபிஸ் வச்சிருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டு அவங்க வந்து ஒழுங்காக காட்டணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியும், பாப்பாங்க வந்து எதுவுமே காட்ட மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப தொலை பண்ணுவாங்க. நம்ம பிரணிக்குட்டியும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பாடு கொடுத்ததும் கொஞ்சம் அமைதியாக இருந்தார். ஆனால் ட்ரெஸ் போடும்போது திரும்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அந்த புல்லாங்குழல் கையில் காமிச்சிட்டேன். ஸோ அதை வச்சு கடிச்சிட்டே இருந்தார். ஸோ அதை கையில் கொடுத்து தான் ஓரளவுக்கு இதெல்லாம் பண்ணோம். ஏன்னா அவர் அதை விடவே இல்லை. அதுக்கு பல்லு முளைக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு கடிக்கணும் போலே இருக்கு போல. ஸோ அந்த புல்லாங்குழல் கொடுத்தோடனே கொஞ்சம் ஓரளவுக்கு அமைதியாயிட்டாரு. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெரிய சைஸு, கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு பாப்பாக்கு. இவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 இயர் வந்து போட்டிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து போட்டது 6 மந்த் to 1 இயர் சொல்லி போட்டேன். பாப்பாக்கு வந்து இப்போ 8 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக இருக்குன்னு பார்த்தேன். இவர் வந்து ஒல்லியாக இருக்கனால கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது இவருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. பட் இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து போகிறதுக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் இதை விட பெட்டராக வந்து பண்ணி நம்ம ஒரு கம்ப்ளீட் லுக்கு வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ நம்ம குழந்தைங்க வந்து இவ்வளோ காட்டுறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். நம்ம பிரணிக்குட்டிக்கு தான் அதுக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பாப்பா சூப்பராகவே வந்துட்டாரு. உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் வந்து பேபிக்கெலாம் வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டிங்களோ லைக் பட்டனை மறக்காமல் தட்டி விடுங்க. ஸோ ஃபைனலாக வந்து இவருக்கு எடுத்து நம்ம தனியாக ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாங்களும் பிரணிக்குட்டியும் வந்து இப்போ கோயிலுக்கு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.